ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெமரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த ஜாவாவில் மெமரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு குட்டி ஒரு டயக்ராமோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது ஒரு மெமரி சிட்டின்னு வச்சுக்கலாம். ஓகே, மெமரி சிட்டி. இந்த மெமரி சிட்டிக்குள்ளே ஒரு இடம் இருக்குது. லெட்ஸே இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. இதை தான் நம்ம ஸ்டாக்குன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இந்த ஸ்டாக்கில் என்னெல்லாம் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட விஎஸ் கோடில் போயிட்டு நீங்கள் லெட்ஸே இன் a = 10 அப்படின்னு போடுறீங்க. இது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இது ஸ்ட்ரைட்டாக போய் இங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, இந்த ஸ்டாக்குள்ளே ஸ்டோர் ஆகும். ரொம்ப குயிக்காக அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாக்கு, ஓகே, இந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையும் இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். ஓகேவா? ஓகே, அடுத்து இன்னொரு இடம் இருக்குது. ப்ரிமிட்டிவ் டைப் இருக்குது, நமக்கு ஆப்ஜெக்ட் டைப் இருக்குது. கரெக்டாக? இதை ஹீப்னு சொல்லி சொல்கிறோம். எப்படி இதை ஸ்டாக்குன்னு சொல்கிறோமோ இதை ஹீப்னு சொல்கிறோம். அந்த டைப் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாமே இந்த ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஓகே, அடுத்து நம்மக்கிட்ட இன்னொன்று இருக்குது. இப்போ நான் இங்கே ஸ்ட்ரிங் நேம் = ஜான்னு போடுறேன். ஓகேவா? இது எங்கே ஸ்டோர் ஆகும்? ஸ்ட்ரிங் நேம் = ஜான் அப்படின்றது எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது இந்த ஸ்ட்ரிங் பூல்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஓகே, இங்கே வந்துட்டு நேம் = ஜான்னு ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட் அண்ட் க்ளீனாக ஒன்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது? டேக், இதுக்குள்ளே இந்த int a = 10 இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். ஓகே, அடுத்து we have heap, இதுக்குள்ளே ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். அடுத்து இந்த ஹீப்புக்குள்ளே நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஸ்ட்ரிங் பூல், இதுக்குள்ளே ஸ்ட்ரிங் a = 10 இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட். int a = 10 அப்படின்னா நமக்கு எங்கே ஸ்டோர் ஆகும்னு தெரியும். எப்படி இன்டிஜர் நம்பரை கம்பேர் பண்ணுறதுன்னு தெரியும். இப்போது ஸ்ட்ரிங் f1 = ஆப்பிள், ஸ்ட்ரிங் f2 = ஆப்பிள். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். நல்லா கவனிங்க. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். system.out.print இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே நான் வந்து f1 = f2ன்னு போடுறேன். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ ப்ரோக்ராம் கிட்ட நான் கேட்குறேன், ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதாவது நான் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். ஆமாவா இல்லையா? ஆப்பிள் = ஆப்பிள், ரெண்டு ஈக்குவலா இல்லையா? இப்போ நான் கேட்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதோட அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இதை கம்பைல் பண்ணுறேன். ஓகே, கம்பைல் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து ட்ரூன்னு வந்துருச்சு. ஓகே, ரெண்டும் ட்ரூ தான், ரெண்டும் ஈக்குவல் தான்ப்பா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதானே, சிம்பிள் தானே. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது எப்படி இன்டிஜர் கம்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ நான் இன்னொன்று போடுறேன். நல்லா கவனிங்க. ஸ்ட்ரிங் f1 = நியூ ஆப்பிள், ஸ்ட்ரிங் f2 = நியூ. ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ இப்படி நான் கிரியேட் பண்ணாலும் இது ஸ்ட்ரிங் தான். இந்த மாதிரி நியூ வேர்ட் போட்டு, ஓகே, நியூ ஸ்ட்ரிங், நம்ம ஸ்கேனர் கிரியேட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஸ்கேனர் கிரியேட் பண்ணோம்ல ஆப்ஜெக்ட் மாதிரி. அதே மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ரிங்கையும் கிரியேட் பண்ணலாம். இப்படி கிரியேட் பண்ணாலும் ஸ்டில் சேம் அவுட்புட் தான் வரும். இப்போ நான் f1 ரன் பண்ணுறேன். இதுவும் ஸ்ட்ரிங் தான். ஓகே, எப்படி நம்ம ஸ்ட்ரிங்கில் என்னெல்லாம் பண்ணுறோமோ இதுவும் ஸ்ட்ரிங் தான். இப்போ நான் இதை கம்பைல் பண்ணிட்டு திரும்ப இதை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஆப்பிள்னு பிரிண்ட் ஆகுது. நார்மல் ஸ்ட்ரிங், அதாவது ஸ்ட்ரிங் ஜஸ்ட் ஸ்ட்ரிங் g = ஆப்பிள் இப்படி நான் போடுறதும் ஸ்ட்ரிங் தான் கிரியேட் ஆகுது. இப்படி நான் போடுறதும் ஸ்ட்ரிங்காக தான் கிரியேட் ஆகுது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நான் அடுத்து இந்த மாதிரி நான் ரெண்டு கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங் a1 = ஆரஞ்ச், ஸ்ட்ரிங் a2 = ஆரஞ்ச். இப்போது system.out.printல f1 = f2, அடுத்து again system.out.printல a1 = a2. இப்போ அவுட்புட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன அவுட்புட் வரும், இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? ஓகே, ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வந்திருக்கு, அடுத்து ட்ரூ வந்திருக்கு. இதுவும் ஆப்பிள் தான், இதுவும் ஆப்பிள் தான். ஆனால் இது ரெண்டும் ஈக்குவல்னு வரல, இது ரெண்டும் ஃபால்ஸ்னு வந்திருக்கு. அதாவது f1ம் f2ம் ஈக்குவல் இல்லைன்னு வந்திருக்கு. ஆனால் இது ரெண்டுக்கும் ட்ரூ வருது. a1ம் a2ம் ஈக்குவல்னு சொல்லி எனக்கு ட்ரூ வருது. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா கவனமாக கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட ஸ்ட்ரிங் போல் இருக்கும். கரெக்டாக? ஸ்ட்ரிங். இப்போ நான் a1 = ஆரஞ்சுன்னு போடுறப்ப இங்கே வந்து ஆரஞ்சுன்னு சொல்லி ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது. கரெக்டாக? ஸ்ட்ரிங் போலில் ஆரஞ்சுன்னு சொல்லி ஸ்டோர் ஆகுது. a1 = ஆரஞ்சு. ஓகேவா? இங்கே அதே மாதிரி அடுத்து என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப அடுத்து நமக்கு என்ன ஆகுது? a2 நான் என்ன தான் சொல்கிறேன்? a2 ஆரஞ்சுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் எப்படி a1க்கு ஆரஞ்சு அப்படின்னு கிரியேட் ஆச்சோ, திரும்ப a2க்கு ஆரஞ்சுன்னு கிரியேட் ஆகாது. a2க்கு புதுசாக இப்போ வந்து ஆரஞ்சு அப்படின்னு இந்த மாதிரி கிரியேட் ஆகாது. ஏன் கிரியேட் ஆகாது அப்படின்னா, ஆல்ரெடி ஆரஞ்சு அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங் எனக்கு போலில் இருக்குது. அதனால் புதுசாக கிரியேட் பண்ணால் எக்ஸ்ட்ராவாக மெமரி வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம ஜாவா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க,
அதனால் இந்த மாதிரி புதுசாக கிரியேட் பண்ணாது. அதுக்கு பதிலாக ஜஸ்ட் இதோட ரெஃபரன்ஸை மட்டும் இங்கே பாயிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன அர்த்தம், ஒரே ஒரு தடவை தான் கிரியேட் ஆயிருக்கு. இங்கே ஆரஞ்சு அப்படின்ற இந்த வேர்டு ஒரே ஒரு தடவை தான் என்னோட பூலில் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் A1 = ஆரஞ்சு அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் போய் ஆரஞ்சு ஸ்டோர் ஆயிடுச்சு. அடுத்து A2 = ஆரஞ்சுன்னு சொல்கிறப்ப இந்த A2 வந்து அந்த ஆரஞ்சை பாயிண்ட் பண்ணுது. ஓகே, இது ரெண்டுமே இப்போ ஒரே விஷயத்தை பாயிண்ட் பண்ணுது. அடுத்து நான் புதுசாக அடுத்து A3 கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து நான் A3 கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். நான் திரும்பவும் இங்கே A3 = ஆரஞ்சுன்னு போட்டேன் அப்படின்னா திரும்பவும் இந்த A3 எதை தான் பாயிண்ட் பண்ணும், இந்த A3யும் திரும்ப இங்கே தான் பாயிண்ட் பண்ணும். அடுத்து நான் A4 = கிரேப்புன்னு போட்டேன் அப்படின்னா இது புது ஸ்ட்ரிங், கரெக்டாக? ஆல்ரெடி இல்லை. அப்போது அந்த A4 மட்டும் புதுசாக ஒன்று கிரியேட் ஆகும். என்னென்னு? கிரேப் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதனால் நீங்கள் புதுசாக இப்போ இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணுறோம், கரெக்டாக? இங்கே நம்ம கம்பேர் பண்ணுறோம் F1 = F2 கம்பேர் பண்ணுறோம். சாரி, A1 = A2 கம்பேர் பண்ணுறோம். இந்த கம்பேரிசன் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கம்பேரிசன் நடக்கிறப்ப A1 = A2 அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப உங்களோட ப்ரோக்ராம் ஆரஞ்ச் = ஆரஞ்ச் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணாது. ஆரஞ்ச் = ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணாது. உங்களோட ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு தடவை ஆரஞ்சு கிரியேட் ஆகும், திரும்பவும் இன்னொரு தடவை ஆரஞ்சு கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு இப்போ ஓகே, திரும்பவும் ஆரஞ்சு கிரியேட் ஆகாது. ஓகே, ஒரே ஒரு தடவை தான் கிரியேட் ஆகும். ஸோ A1 என்ன பண்ணும், ஆரஞ்சை பாயிண்ட் பண்ணும். A2வும் ஆரஞ்சை பாயிண்ட் பண்ணும். இப்போது A1 = A2 அப்படின்றப்ப உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை செக் பண்ணாமல் அட்ரஸை செக் பண்ணும். A1ஓட அட்ரஸ் என்ன பண்ணுது, A1 வந்து எதுக்கு அட்ரஸ் கொடுக்குது, ஆரஞ்சு அப்படின்ற வேல்யூக்கு அட்ரஸ் கொடுக்குது. A2வும் ஆரஞ்சு அப்படின்னு எங்கே ஸ்டோர் ஆயிருக்கோ அதோட அட்ரஸ் கொடுக்குது. அப்போது இது ரெண்டோட ரெஃபரன்ஸ், ஓகே, அதை தான் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறேன். இது ரெண்டோட ரெஃபரன்ஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஆமாவா? இப்போ என்னோட வீடு இருக்குது. ஓகே, A1ட்ட என் வீட்டோட அட்ரஸ் கொடுத்துட்டேன், A2ட்டையும் என் வீட்டோட அட்ரஸ் கொடுத்துட்டேன். ஆனால் என் வீடு ஒன்றே தான் இருக்குது. சரியா? என் வீடு ஒன்றே தான் இருக்குது. ரெண்டு பேர்கிட்டையும் என் வீட்டோட அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ என் வீட்டோட அட்ரஸ்க்கு ரெண்டு பேரும் வராங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல A1 = A2 ஆரஞ்ச் அப்படின்றத செக் பண்ணாமல் இந்த A1ஓட ரெஃபரன்ஸ் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. ஆமாம், ரெஃபரன்ஸ் சேமாக இருக்குது அப்படின்றப்ப எனக்கு அவுட்புட்டில் என்ன பிரிண்ட் ஆகும், கண்டென்ட்டை செக் பண்ணலை. நல்லா கவனிங்க, இதை கமெண்ட் பண்ணிடலாம். கண்டென்ட்டை செக் பண்ணல, கண்டென்ட்டை செக் பண்ணாமல் இது ரெண்டோட ரெஃபரன்ஸையும் செக் பண்ணுது. A1 = இது ரெண்டோட ரெஃபரன்ஸையும் செக் பண்ணுது. ஓகே, ஸ்ட்ரிங் பூலில் இதான் கேஸ். அடுத்து இங்கே வாங்க. இப்போ நான் நியூ வேர்ட் போட்டு கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நான் நியூன்னு ஒரு வேர்டு போட்டு கிரியேட் பண்ணுறேன், கரெக்டாக? அப்போது இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ தான் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா கவனிங்க. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், மெமரி ஏரியாக்குள்ளே ஸ்டாக் இருக்கும், ஸ்டாக்கை விட்டுடலாம். அடுத்து ஹீப் இருக்கும், அந்த ஹீப்புக்குள்ளே தான் ஸ்ட்ரிங் பூல் இருக்கும். சரியா? நீங்கள் நியூன்னு சொல்லி வேர்டு கிரியேட் பண்ணுறப்ப தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் ஆகும். ஓகே, F1 அப்படின்னு சொல்லி தனியாக ஒன்று கிரியேட் ஆகும். இந்த F1குள்ளே என்ன இருக்குது, ஆப்பிள். இது தனியாக ஒரு வீடு. அடுத்து நீங்கள் F2 நியூ ஸ்ட்ரிங்னு கிரியேட் திரும்ப நியூன்ற வேர்டை நீங்கள் திரும்ப போடுறப்ப திரும்பவும் புதுசாக ஒரு வீடு கிரியேட் ஆகும், F2. சரியா? இங்கேயும் ஆனால் ஆப்பிள்னு தான் இருக்குது. இந்த வீட்டோட அட்ரஸ் வேறு, இந்த வீட்டோட அட்ரஸ் வந்து ABCன்னு வச்சுக்கலாம், இந்த வீட்டோட அட்ரஸ் XYZன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு வீட்டோட அட்ரஸும் வேறு. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இங்கே நீங்கள் F1 = F2 அப்படின்னு போடுறப்ப இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப ஆரஞ்ச் = ஆரஞ்சுன்னு கன்வெர்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிறதுக்கு பதிலாக இட் வில் அட்ரஸ், அதாவது ABC = XYZ அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி ரெஃபரன்ஸை மேட்ச் பண்ணுறதுனால ரெண்டு வீட்டோட அட்ரஸும் வேறு, ரெண்டு வீட்டோட ரெஃபரன்ஸும் வேறு. அதனால் இது ரெண்டும் நமக்கு ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸ்ட்ரிங்கை ஈக்குவல் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை செக் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த வேல்யூவோட ரெஃபரன்ஸை செக் பண்ணும். ஓகே, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்கை ஈக்குவல் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதோட ரெஃபரன்ஸை மட்டும் தான் செக் பண்ணும், உள்ளே இருக்கிற வேல்யூவை செக் பண்ணாது. அவ்வளோதான், தட்ஸ் சிம்பிள். இப்போ நான் இந்த இடத்துல F1 = F2 போட்டேன்னா இங்கே வந்து என்ன ஆகும், ஃபால்ஸ்னு. ஓகே, சாரி, F1 = F1 போட்டேன், F1 = F. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ஃபால்ஸ்னு வரும். அப்போது என்ன தான் பண்ணுறது, அதாவது ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணணும். ஆனால் ஸ்ட்ரிங்கையும் அதோட ரெஃபரன்ஸை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, அதுக்கு உள்ளே இருக்கிற வேல்யூவை கம்பேர் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா F1 = F2 இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறப்ப இப்போது F1ல் இருக்கிற கண்டென்ட்டும் F2ல இருக்கிற கண்டென்ட்டும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி இது செக் பண்ணோம்.
இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு ட்ரூன்னு அவுட்புட் வருது. பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஃபால்ஸ்னு அவுட்புட் வந்துச்சு. நான் ஈக்குவல் டுன்னு போட்டேன் அப்படின்னா ஃபால்ஸ்னு எனக்கு அவுட்புட் வந்துச்சு. அது கீழே நான் பண்ணுறேன், ஜஸ்ட் உங்களுக்கு ரெண்டையும் விசிபிளாக பார்க்கணுன்றதுக்காக F1 ஈக்குவல் டு F2. இப்போ நான் அப்படியே ரன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரூ எதுக்கு வருது? F1ம் F2ம் ஈக்குவலா அப்படின்னு பார்க்குறப்ப ட்ரூ வருது. ஈக்குவல்ஸ் சிம்பிள். அப்போது இந்த இடத்துல எப்படி கம்பேர் ஆகும் அப்படின்னா, ஆப்பிள் அப்படின்ற கண்டென்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எனக்கு ட்ரூன் பிரிண்ட் ஆகுது. அடுத்து இதை கம்பேர் பண்ணுறப்ப F1 ஈக்குவல் டு F2 அப்படின்னா இது ரெண்டு ரெஃபரன்ஸை கம்பேர் பண்ணுது. ஆப்பிள் அப்படின்றது ஒரு தனி இடத்துல இருக்குது, இந்த ஆப்பிள் அப்படின்றது தனி இடத்துல இருக்குது. ரெண்டு வேறு இடத்துல இருக்கிறதுனால இது வந்து ஃபால்ஸ்னு வருது. ஓகே, ஸோ எப்போவும் ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறப்ப டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரிங் கரெக்டாக நமக்கு கம்பேர் ஆகும். இது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக ஈவன் F1 ஈக்குவல் டு ஆப்பிள் இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணாலும் சரி, இப்படி நீங்கள் கிரியேட் பண்ணாலும் ஸ்டில் உங்களுக்கு சேம் அவுட்புட் வரும். ஓகேவா? ட்ரூ ஃபால்ஸ். ஏன்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட் F1க்குள்ளே ஆப்பிள் இருக்குது, F2க்குள்ளேயும் ஆப்பிள் இருக்குது. இது ரெண்டோட கண்டென்ட்டையும் நம்ம செக் பண்ணுறோம். அதனால் எப்பயுமே ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறப்ப ஈக்குவல் டு யூஸ் பண்ணாமல் டாட் ஈக்குவல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, சூப்பர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம போகலாம். ஓகே, ஸோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த பிபிடிஸில். எகைன் உங்களுக்கு இந்த பிபிடி வேணும் அப்படின்னா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் டுட்டோரியலோட எல்லா பிபிடியுமே ஒவ்வொரு டுட்டோரியலும் வர நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுவோம். ஈக்குவல் டுன்னு கம்பேர் பண்ணாமல் டாட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? குட். ஸோ இதுக்கான அவுட்புட் என்னென்னு ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 1 minute வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன நடக்குது? A ஈக்குவல் டு 1, அடுத்து B ஈக்குவல் டு 1, அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? C ஈக்குவல் டு Bன்னு போடுறேன். அப்போது Cக்குள்ளேயும் எனக்கு எந்த ரெஃபரன்ஸ் தான் ஸ்டோர் ஆகும்? ஒரே ரெஃபரன்ஸ் தான் ஸ்டோர் ஆகும். அப்போ மூணுமே ஒரே ரெஃபரன்ஸை தான் பாயிண்ட் பண்ணும். மூணுமே ஒரே ரெஃபரன்ஸை பாயிண்ட் பண்ணுறதுனால இதோட அவுட்புட் வந்து எனக்கு என்ன தான் வரும்? ட்ரூன்னு தான் வரும். ஓகே, இது மூணுமே ஒரே ரெஃபரன்ஸை பாயிண்ட் பண்ணுறதுனால இதோட அவுட்புட் வந்து ட்ரூ தான் வரும். ஒன்ஸ் டக்குன்னு ரன் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரிங் A ஈக்குவல் டு 1, ஸ்ட்ரிங் B ஈக்குவல் டு 2, ஸ்ட்ரிங் C ஈக்குவல் டு B. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் A ஈக்குவல் டு C அப்படின்றப்ப ட்ரூ தான் எனக்கு வரும். கம்பைல் பண்ணுறேன். ஓகே, 1 போட்டேன். ஓகே, 1 2ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறப்ப இட் வில் பி சேம். ஓகே, ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு பார்த்தீங்களா? லைக் 1 போடாமல் 2ன்னு போட்டேன். ஸோ ரெண்டுமே 1 இருக்கிறப்ப இதுவும் ஒரே லொக்கேஷனில் தான் இருக்குது, இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். லைக் லெட்ஸே ABC அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் பூலில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது, இதுவும் ABC அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். நான் Cயில் ஸ்டோர் பண்ணால் இதுவும் ABCன்னு ஒரு இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். A ஈக்குவல் டு Cன்னு போடுறப்ப இந்த ரெண்டு ரெஃபரன்ஸும் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஆமாம், ரெண்டு ரெஃபரன்ஸும் சேமாக இருக்குது அப்படின்றப்ப ட்ரூன் பிரிண்ட் ஆகும். உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை செக் பண்ணல. இதை நீங்கள் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை செக் பண்ணாலும் என்ன தான் வரும்? உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் செக் பண்ணாலும் உங்களுக்கு ட்ரூ தான் வரும். ஓகே, ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒன்று தான் இருக்குது. இது உங்களுக்கு இப்போ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு A ஈக்குவல் டு 1 அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங் போலில் ஸ்டோர் ஆகும். அடுத்து ஸ்ட்ரிங் B ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட்டில் ஸ்டோர் ஆகும். கரெக்டாக ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸில் ஸ்டோர் ஆகும். C ஈக்குவல் டு B அப்படின்றப்ப அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் தான் இந்த Cயில் வந்து ஸ்டோர் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ நான் A ஈக்குவல் டு Cன்னு போடுறப்ப இங்கே எனக்கு ஃபால்ஸ் அவுட்புட் வரும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணலாம். இங்கே எனக்கு B ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங். ஸோ அதே மாதிரி A ஈக்குவல் டு C நான் போடுறேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு ஃபால்ஸ்னு அவுட்புட். ஓகே, உங்களுக்கு இப்போ எப்படி கம்பேர் பண்ணுறது, என்ன நடக்குதுன்னு இது பெட்டராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் இஃபல்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்க போகிறோம். ஓகே, ஒரு வேரியபிள் RCB அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்க போகிறோம். அந்த RCBக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வின் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஈஸால கப் நம்மதே அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறோம். இல்லை அந்த RCB வேல்யூக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து லூஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கப் இல்லை அப்படின்னு சொல்லி போட போகிறோம். ஓகே, ரெடியா? சூப்பர். ஸோ இப்போது ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஸ்டக் ஆனீங்க அப்படின்னா லெட்ஸ் டூ இட் டுகெதர். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங் RCB ஈக்குவல் டு வின். ஓகேவா? இஃப் RCB ஈக்குவல் டு வின்னாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஈசாலா கப் நம்தே அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். இல்லைனா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நோ கப்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போ அவுட்புட்டு. இப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு RCB ஈக்குவல் டு வின் அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து இந்த RCBக்குள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட்டும் இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலான்னு பார்க்குறேன். இங்கே நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? இங்கே நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? எஸ், ரைட். இந்த இடத்துல ஈக்குவல் டு நம்ம போடக்கூடாது. எப்பயுமே கம்பேர் பண்ணுறப்ப நான் இப்போ தான் சொன்னேன், RCB டாட் ஈக்குவல்ஸ் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவல்ஸ்னு போடணும். ஓகேவா? ஈக்குவல்ஸ்னு போட்டு அதில் நம்ம போடணும்.
ஓகேவா? ஓகே. இப்போது இதை நான் ஜஸ்ட் குட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இங்கே வந்து ஆர்சிபிக்குள்ளே வின்னு ஸ்டோர் ஆகிருக்கு. அடுத்து இங்கே ஈக்குவல்ஸ் வின், அதாவது வின் டாட் ஈக்குவல்ஸ் வின், ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கேட்குறப்ப ட்ரூ அப்படின்னா ஈஸாலா கப் நம்பது, ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் இருக்கான்னு பார்க்கும். எல்ஸ் இருந்துச்சுன்னா நோ கப்னு பிரிண்ட். இப்போ வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ எனக்கு என்ன தான் பிரிண்ட் ஆகும்? ஸோ எனக்கு ஈஸாலா கப் நம்பதுன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ட்ரூ வரும். ஓகே, லூஸ்ன்னு போட்டால் நான் இதை ரன் பண்ணுறேன். எகெயின் ஜாவா ரன் பண்ணுறேன். இப்போ நோ கப்னு வருது. ஓகேவா? சூப்பர். இது உங்களுக்கு இப்போ பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எகெயின் ஒன்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த இன்புட்டை யூசர் கிட்ட இருந்து மட்டும் வாங்குங்க. ஓகே, இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி வின் லூஸ் அப்படின்றத யூசர் டைப் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஓகே, பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஸ்கேனர் இம்போர்ட்டில் இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? ஸ்கேனர் கேன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன், இந்த இடத்துல லூஸ்க்கு பதிலாக ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட் லைன். ஸோ நான் இதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு இங்கே கர்சர் அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. அதாவது இன்புட் கொடுக்க சொல்லி கேட்குது. இந்த 6th லைனில் இன்புட் கொடுக்க சொல்லி கேட்குது. ஸோ நான் வின்னு போடுறேன். இப்போ நான் வின் போட்டேன்னா ஆர்சிபிக்குள்ளே வின்னு ஸ்டோர் ஆயிரும். வின் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா இந்த இஃப்குள்ளே உள்ளது பிரிண்ட் ஆகும் ஈஸாலா கப். ஸோ என்டர் பண்ணுறேன். சூப்பர்க்கா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி அதையும் இஃபல்ஸ் கூட எப்படி போட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து உங்களுக்கான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை நீங்களே பண்ணுங்கள். ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். எப்படி நம்ம ஆர்சிபிக்கு இன்புட் வாங்கணுமோ அதே மாதிரி மேகனாக்கு இன்புட் வாங்குங்க. ஓகேவா? மேகனான்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த மேகனா அப்படின்ற வேரியபிளுக்கு இன்புட் வாங்குங்க. ஓகேவா? மேகனா வந்து டெட்டா இல்லையா அப்படின்றதுக்கு நம்ம இன்புட் வாங்கணும். ஓகே, மேகனா வந்து இஃப் மேகனா இஸ் டெட், லைக் ஜஸ்ட் வாரணமாயிரம் மூவி பார்த்துருந்தீங்கன்னா அதில் உள்ள ஒரு சினாரியோ. இஃப் மேகனா டெட், மேகனா ஈக்குவல் டு டெட், அப்படி மேகனா டெட் அப்படின்னா சூர்யா வந்து ஷுட் மீட் ரம்யா. இல்லை மேகனா அலைவ், மேகனா வந்து சாகலை அப்படின்னா சூர்யா வெட்ஸ் மேகனா. ஓகே, ஸோ டெட் ஆர் அலைவ் இது ரெண்டுக்கும் இன்புட் வாங்க போகிறீங்க. எப்படி ஆர்சிபி வின் லூஸ்ன்னு இன்புட் வாங்கலாமோ அதே மாதிரி இங்கே டெட் அலைவ்னு இன்புட் வாங்க போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டை மாற்ற போகிறீங்க. ஓகே, சூப்பர். ஸோ இந்த செஷனை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, see you next video. Bye bye.